ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஐந்தினிய உணவுகள். இன்றைக்கான வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்து ஸ்டைலில் நெய் சோறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நெய் சோறு பண்ணுறதுக்கு முக்கியமான ஒன்று ரம்ப இலை. அது இப்போ பறிச்சிடலாம். நம்ம ரம்ப இலை பிரியாணி நெய் சோறுலாம் போட்டு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அம்மியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 4லேருந்து 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 வெங்காயத்தை இந்த சைஸ் நாங்கள் வெட்டி வச்சுருக்கோம். அதை போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இனி மசாலாலாம் நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 5 பட்டை, 5 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சியோட பச்சை வாடனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த டைமில் நம்ம ரம்ப இலை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி வச்சுக்கலாம். நம்ம போட்ட வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி தண்ணி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுவே நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தால் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும், அதனால நாங்கள் மூடி போட்டு மூடி வச்சுக்கிறோம். தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான நல்ல உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை நம்ம சிம்மில் வச்சோன்னா 15 நிமிஷம் நமக்கு நெய் சோறு ரெடி ஆயிடும். இங்கே பாருங்கள், 15 நிமிஷத்துக்கு அப்புறமா எவ்வளோ உதிரியாக வந்திருக்குன்னு. வெங்காயம், கிஸ்மிஸ், முந்திரி பருப்பு 3 நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணி நெய் சோறு மேலே கடிச்சு சேர்த்துக்கலாம். அது நமக்கு நல்ல டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.